அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு ஷெலோன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் உண்மையிலேயே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் தான். நம்ம வந்திருக்கிறது ஒரு பெண் தொழில் முயற்சியாளரான நம்முடைய சசினா அவர்களுடைய வீடு தான் வந்திருக்கும். அவங்களுடைய நிறுவனமான லோட்டஸ் நேச்சுரல் பியூட்டி கேர்ங்கிற நிறுவனத்தின் ஊடாக இயற்கையான முறையில் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. உலக காலத்துக்கு நம்ம மூதூரில் இருந்து கூட இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முடி உதிர்வுக்கான, மற்றது பித்த வடிப்பு, மற்றது முக பராமரிப்பு, அழகு சாதன பொருட்கள் போன்ற இயற்கையால் தயாரிக்கப்பட்ட இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ராடக்ட்கள் இவங்க தயாரித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு ஒஃபீஷியலான முறையில் எல்லாமே ஒரு பக்காவான ப்ராடக்டாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இதை பாருங்கள். இந்த இதில் இவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன விடயங்களை இவங்க இதில் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்கங்கிறது தொடர்பாக அனைத்து விதமான விடயங்களும் இந்த ஒரு நேர்காணலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். இதை பார்க்குற அனைவரும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இப்படியான ஒரு தொழில் முனையக்கூடிய ஒரு பெண் முயற்சியாளரை நம்ம கண்டிப்பாக ஒரு ஊக்கப்படுத்தணும். இதை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குறுகிய இடத்துல அவங்க வீட்டில் வச்சு தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே தயாரிச்சுட்டு வராங்க. இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதில் அதுக்குரிய அதிகாரிகள் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனால் இதை இந்த ஊருக்கு மட்டும் சுருக்கிறாமல் இந்த ஊரில் இதை போன்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இதை உருவாக்கி நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் சோப் மற்றது இங்கே பாருங்கள், இது பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் அப்படிங்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே உள்ளடங்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கிறத சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என் பேர் ஃபாத்திமா சஸ்ரினா. நான் மூதூர் இக்பால் வீதியில் வசிப்பிடமாக இருக்கிறேன். நான் தற்பொழுது லோட்டஸ் நேச்சர் பியூட்டி கேர் பிரைவேட் லிமிடெட்டின் உரிமையாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய தொழில் இயற்கையான மூலிகைகளை வச்சு அழகு சாதன பொருட்களையும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களையும் உற்பத்தி செய்கிறது தான். நான் செய்கிற இந்த தொழில் கடந்த 3 வருடமாக நான் செய்துட்டு வரேன். அதாவது ஃபஸ்ட்டு 2023 கொரோனாவுக்கு பின் தான் நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். அதாவது முதல்ல நான் செய்தது மருதாணி செய்தாலும் அது ஒரு சீசனுக்கு தான் கொடுக்க இயலுமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சேல்ஸ் குறைஞ்சிட்ட போனதால் அதுக்கு பிற்பாடு நான் இன்னும் யோசிச்சேன்டா, நம்மளை ஊரில் நிறைய வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை வச்சு ஏதாச்சும் ஒரு உற்பத்தியை செய்யலாம்னு தான் நான் ஹெர்பல் ப்ராடக்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அதாவது இந்த துறைக்குள்ள நான் வாரத்துக்கு முக்கியமான காரணம் எங்களோட வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் தான். அதாவது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு என்ன ஒரு நோய்கள் ஏற்பட்டாலும் ஹாஸ்பிட்டல் நாடுறதை விட வீட்டில் தான் கூடுதலாக எங்களோட அம்மா கை வைத்தியம் தான் அதிகமாக செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீம் அப்படி யூஸ் பண்ணுற விதம் குறைவு. நாங்கள் முற்றிலும் இல்லை. அந்த நேரத்தில் கடலை, பயறு அந்த அப்படியான மூலிகையை வச்சு எங்களுக்கு பவுடர் பண்ணி தான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண தருவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அப்போ நானே எனக்கு தோணிச்சு, நான் இப்படி ஒரு பிஸ்னஸை செய்வோம், இது இப்படி சக்ஸஸ் ஆகுமென்று தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினேன். நாங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு வர ப்ராடக்ட் எப்படின்னா தலை முதல் பாதம் வரையிலான உற்பத்தி பொருட்கள் எங்கிட்ட காணப்படுது. அதாவது முடி வளர்ச்சியை தூண்டுற 35 மூலிகைப்பட்ட ஹேர் ஆயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேபிஸுக்குரிய ஹேர் ஆயில்ஸும் இருக்குது. ஃபேஸ் பேக் இருக்குது. பித்த வெடிப்புக்கான ஃபுட் கேர் பாம், அடுத்தது ஏபிசி மால், சுகர் கண்ட்ரோல். அதாவது இப்போ நிறைய பேருக்கு சுகர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டீயும் நாங்கள் கொடுக்குறோம். வெயிட் லாஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய டீயும் நாங்கள் ஹெர்பலாகவே தயாரிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்களுங்கிற ஃபேஸ் சீரம், முகத்துக்கு தடவக்கூடிய ஆயில்கள், இன்னும் சொல்லப்போனால் மருதாணி வகை, இப்படி ஒரு 18 வகையான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் செய்துட்டு வரோம். அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாகவே நாங்கள் மேக் பண்ணிட்டு வரோம். இப்போ நாங்கள் தயாரிச்சுட்டு வர இந்த அழகு சாதன பொருட்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே மூலிகை தான். அதில் தானியங்கள், பூக்கள்,
இப்படியான மூலிகையை வச்சு தான் நாங்கள் இந்த அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வரோம். இந்த மூலிகையை நாங்கள் எங்கே எடுக்கிறோம்னா, முதலாவது சொல்கிற விஷயம், நான் வசிக்கிற ஊர், என்னுடைய ஊரில் தான் இந்த மூலிகை எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது ஆவாரம்பூ, முருங்கை, இப்படியான எல்லாமே, குப்பைமேனி, இது எல்லாமே எங்களை ஊரில் இருக்கிற வளங்களை வச்சு தான் நான் இதை செய்துட்டு வரேன் செய்கிறேன். நாங்கள் இந்த மூலிகை உற்பத்தி இதில் வந்து நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஆகப்பெரிய, அதாவது பெரிய ஒரு சவால் என்னன்னு சொன்னால் காடழிப்பு. இப்போ நாங்கள் எடுக்கிற இந்த மூலிகையெல்லாம் வந்து காடுகளில் தான் கூடுதலாக நாங்கள் நீண்ட தூரம் தேடி போய் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த காடழிப்புங்கிறது அதிகமாகவே நடந்துட்டு வருது. அப்படி இந்த காடழிப்புகள் கூடுதலாக ஏற்படுறதால எங்களுக்கு அந்த மூலிகையை தேடி எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. எதிர்காலத்திலேயும் எங்களுக்கு பாதிப்புகள் கூட இருக்குது. அதுதான் இந்த மூலிகை, அதாவது மூலிகை தொழிலில் வர ஆகப்பெரிய இழப்பீடுன்னு சொன்னால், நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இந்த காடழிப்பு தான். இந்த காடழிப்பால் எங்களுக்கு பெரிய ஒரு விளைவுகள் எங்கள் தொழிலில் ஏற்படும். இப்போ சந்தைப்படுத்தல் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எங்களுக்கு மெயினாக ஓடர்ஸ் வர்றதே நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம். லோட்டஸ் நேச்சர் பியூட்டிக்காக வந்து 850 கஸ்டமர்கிட்ட எங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போது அதாவது வெளியூர்கள், வெளி மாவட்டங்களில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் எங்களோட குரூப்பில் இருந்தால் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க ஓடர்ஸ் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊர்களுக்குள்ளேயும் ஒரு சில பேருக்கு தான் தெரியும் நாங்கள் இந்த ப்ராடக்ட் செய்கிறதுண்டு. அப்போ அவங்க நேரடியாக வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. வெளியூர் அதாவது வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த பொருட்களை அனுப்புகிறேன்னு சொன்னால், 2 விஷயம். ஒன்று கொரியர், இன்னொன்று போஸ்ட். இது ரெண்டு ஊடகத்தை நாங்கள் அனுப்புகிறது. இப்படி இந்த வடிவத்தில் நாங்கள் இது கொரியர் பார்சல் இப்படி தான் நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு வெளியூருக்கும் அனுப்புகிறோம். எங்களுடைய லோட்டஸ் நேச்சர் பியூட்டி கேர் பிரைவேட் லிமிடெடுங்கிறது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் தான். அதாவது நாங்கள் 2025 தான் கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஹைஜீனிக்காக, அதாவது சுகாதாரமான முறையில் தான் நாங்கள் இந்த உற்பத்திகளை தயாரிச்சுட்டு வரேன். என்னதான் இந்த ப்ராடக்ட் நான் உற்பத்தி செஞ்சாலுமே எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் மூதூர் பிரதேச செயலகம், அவங்க 3 பேருமே என்னுடைய தொழிலுக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தாங்க. அதுலேயும் மூதூர் பிரதேச செயலகத்தில் இருக்கிற சிறுகை தொழில் செய்கிறவங்க, அதுக்கு சிறுகை தொழில் பிரிவினர், அவங்க என்னுடைய இந்த தொழிலில் சப்போர்ட் பண்ணினதால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அதாவது எனக்கு வாழ்வாதார உதவிகளையும் அவங்க செய்து தந்தாங்க. அதாவது இயந்திரங்கள் எனக்கு தந்தாங்க இலவசமாக. அவங்க தந்த இயந்திரங்களால் தான் இப்போ நான் இந்த உற்பத்திகளை பன்மடங்கு அதிகரிச்சுட்டு வரேன். 18 20 வகையான உற்பத்தி பொருட்கள் காணப்படுது. அதில் ஆண், பெண், குழந்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். முதலாவது இந்த ஹேர் ஆயில் தான். இது வந்து ஆண், பெண்ணுன்னு எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இந்த ஹேர் ஆயில் தான். இது என்ன ஸ்பெஷலுண்டா, 35 வகையான மூலிகையை போட்டும் நாங்கள் தயாரிக்கிறது தான் இதில் இருக்கிற ஸ்பெஷலு. இது முடி வளர்றது, முடி உதிர்ற பிரச்சனை தடுக்கிறது, இப்படின்னு சொல்லி எல்லா வகையான பிரச்சனையும் இப்போ 1-2 சொல்ல இயலாது. ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த ஆயிலால் நிறையவே கிடைச்சிருக்குது. மெயினாக அந்த கிரே ஹேர், அதாவது ஒயிட் ஹேர், கிரே ஹேர், அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்குது. அடுத்தது பெண்களுக்கான ஃபேஸ் பேக். இது வந்து உப்டன் பிரைடல் பேக்குன்னு சொல்கிற எங்களை உற்பத்தியில் டாப் ப்ராடக்ட்ன்றே சொல்லலாம் நாங்கள். ஏன்னா இதில் 18 வகையான மூலிகை போட்டு நாங்கள் தயாரிச்சிக்கோம் இந்த ஃபேஸ் பேக். பவுடர் ஃபார்ம்லாம் இருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இது பொதுவாக கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு திருமணத்துக்கு தயாராகிக்கிற பெண்கள் அவங்களோட ஸ்கின்னை நேச்சுரலாக பராமரிக்கணும்னு சொன்னால் இந்த ஃபேஸ் பேக்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள், தழும்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு ஃபேஸ் பேக்காக தான் இது இருக்குது. இந்த ப்ராடக்ட் எப்படின்னா, இது இப்போ ரீசெண்டாக பீட்ரூட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பீட்ரூட் லிப் பாம், பீட்ரூட்டை வச்சு நிறைய காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிச்சுட்டு வராங்க. அதில் மெயினாக நாங்கள் பீட்ரூட்டையே பியூரான முறையில் காய வச்சுருக்கோம். அதாவது காய வச்சு பவுடர் பண்ணியிருக்கிறோம். இது எங்ககிட்ட
என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் ஒயிட்னிங் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அது காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறவங்களும் இந்த பவுடர்ஸை வாங்கி அவங்களுக்குரிய காஸ்மெட்டிக்கை தயாரித்து கொள்கிறாங்க. இது ஒரேஞ்ச் ஃபேஸ் பேக், அதாவது ஒரேஞ்ச் பீல் காய வச்சு தயாரித்த பவுடர் தான் இது. இதுவும் காஸ்மெட்டிக், அதாவது க்ரீம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றது ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது தான் ஏபிசி மோல்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கேன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், நாட்டு சர்க்கரை, அடுத்தது பாதாம், பிஸ்தா, முந்திரி, இப்படி எல்லா நட்ஸ் வகையும் போட்டு தான் நாங்கள் இதை தயாரிச்சுட்டு வரோம். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஹெல்த்தியாக, நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ ஸ்கூல் போகிறவங்களாம் வந்து காலையில் டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மோல்ட்டை குடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு அவங்களோட உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் இன்னும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஃபேஸ் ஒயிட்னிங் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபேஸ் ஒயிட்னிங் கொடுக்கக்கூடியது. ஸோ இது ஃபேஸ் ஒயிட்னிங் ஆகணும் மட்டும் இதை நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஹெல்த்துக்கு, பொடிக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பால வகை தான் இது. அடுத்தது இந்த பாத் பவுடர், இதுவும் மூலிகை 20 வகையான மூலிகையை வச்சு, செம்பருத்தி, பச்சைப்பயிறு, கடலை, இப்படியான 20 மூலிகையை வச்சு தயாரிக்கப்பட்டது தான் இந்த பாத் பவுடர், அதாவது குளியல் பொடி. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் உடம்புல வர அரிப்புகள், அடுத்தது வியர்க்கூறு, இப்படியான எல்லாத்துக்குமே இந்த பாத் பவுடர் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. அதோட இதில் வெட்டி வேறுங்கிறது மெயினாக நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வெட்டி வேறு எப்படின்னா நம்மளோட உடம்புல நேச்சுரலாகவே ஒரு கூலிங்கை தரக்கூடிய ஒன்று. அப்போ இந்த வெட்டி வேர் போட்ட இந்த பாத்திங் பவுடரை நம்ம குளிக்கிறப்ப யூஸ் பண்ணோம்னா நம்ம பாடி வந்து நல்ல கூலாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடியில் டிரெக்டாக அழுக்கு நீக்கக்கூடிய தன்மை இந்த பவுடரில் இருக்குது. இது வந்து ஒரு பாடி ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது தான் உப்டன் பிரைடல் சோப். இந்த பிரைடல் சோப் தான் இப்போ எங்கள்கிட்ட ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒன்று. ஏன்னு சொன்னால் இந்த நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன நலங்குமா, இந்த நலங்குமா வச்சு தான் இந்த சோப்பை நாங்கள் தயாரிச்சுட்டு வரோம். அதனால் இந்த சோப் எப்படின்னு சொன்னால் பெஸ்ட் ஒயிட்னிங் கொடுக்குது. இப்போ நீங்கள் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சோப் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருது. நேச்சுரலான தயாரிக்கப்பட்டதால் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து டிரெக்டாகவே ஃபேஸுக்கு ஒயிட்னிங்கை தரக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே சுகர். இப்போ கூடுதலாக எல்லாருமே சுகர் நோயால் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் தயாரிக்கப்பட்ட இந்த ஆவாரம் டீ, டீ பேக்கில் தான் வரும். இதை வந்து நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் சுடு தண்ணியில் டிரெக்டாக அந்த டீ பேக்கை இன்ஃப்யூஸ் பண்ணி அதை குடிக்கலாம். டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம். இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் டெப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, டெப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில். ஏன்னா இந்த ஆவாரம் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வர்றதால உங்களோட பாடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இது சுகர் பேஷண்ட்டை தவிர்த்து பெண்கள் எப்படின்னு சொன்னால் அந்த மாத விலக்கு பிரச்சனை, உங்கள் உடம்பு ஹீட், பாடி ஹீட், அது எல்லாத்துக்குமே பெஸ்ட் சொல்யூஷனாக இதுக்கு இந்த இருக்கிற ஆவாரம் டீ. இது நாங்கள் டீஹைட் பண்ணி தான் செய்கிறோம். அதாவது இந்த பூவை நாங்கள் பறிச்சுட்டு வந்து வெயிலில் காய வைக்காமல் எங்ககிட்ட டீஹைட் பண்ணுற மெஷின் இருக்குது. ஸோ அந்த டீஹைட் பண்ணுற மெஷினில் தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டீஹைட் பண்ணி பவுடர் பண்ணி தான் இந்த டீ பேக்கில் அட்டாச் பண்ணுறோம். அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லை, பியூரான பவுடர் தான் இது. இப்போ மெயினான ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அதாவது கேர்ள்ஸுக்கு வர அன்வான்ட் ஹேர், ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. அதாவது குப்பைமேனி. இது மெயினாக வந்து குப்பைமேனியை தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணோம். குப்பைமேனி, கஸ்தூரி மஞ்சளை வச்சு தான் தயாரிச்சுட்டு வரோம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில மூலிகையாக பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு காலதாமதம் ஏற்படும். ஏன்னா நாங்கள் தயாரிச்சுட்டு வர எல்லாமே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத மூலிகை. ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ரிமூவ் ஆகும். ஆனால் அது வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் இப்படி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆன்சர் இதில் கிடைக்கும். சரி, இதுவும் ஒரு ஃபேஸ் பேக் தான்.
இது வந்து ஸ்கின் க்ளோ ஃபேஸ் பேக்குன்னு சொல்கிறேன். நார்மலாக ஒரு வைட்டிங் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 6 வகையான மூலிகை போட்டுக்குது. பச்சை பயிறு, கடலை, அதாவது ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழ், இப்படி 6 வகையான மூலிகை போட்டு தயாரித்து தான் இது. இதுவும் உங்களுக்கு ஃபேஸில் நார்மலாக ஒருத்தங்க வராங்க, எங்கள் ஃபேஸில் எதுவுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணுமெண்டு அவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இந்த ஸ்கின்குள்ளே ஃபேஸ் பேக். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் முருங்கை பவுடர் வந்து இப்போ நம்ம நாட்டில் உற்பத்தி, அதாவது காய வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த முருங்கை டீ எப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ், அதாவது உடல் எடை குறைக்கிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதுவுமே நாங்கள் முருங்கைக்கீரையை பறித்து டீஹைட் பண்ணி தான் இந்த டீ பேக்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுவும் எப்படின்னா டெய்லி காலையில் நீங்கள் ஒரு பேக் போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி பாதி லெமன், ஒரு ஸ்பூன் தேன், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் நீங்கள் குடிக்கணும். குடிச்சிட்டு வரதால உங்களுக்கு பாடி நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக இது நாங்கள் கொடுக்குறதே எடை இழப்புக்கு தான் இதை கொடுத்துட்டு வரோம். இப்போ எந்த கையில் இருக்கிறது தான் ஃபுட் கேபாம், அதாவது இது வந்து பித்த வெடிப்புக்கு யூஸ் பண்ணுறது. பாதங்களில் ஏற்படுற பித்த வெடிப்பு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையாக தான். ஸோ அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் இந்த ஒரு பாமை கண்டுபிடிச்சிக்கோம். இது என்னன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நேச்சுரல் தான், சரியா, எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. ஓகே, இப்போ நான் என் கையில் வச்சுக்கிறது தான் கிட்ஸுக்கான ப்ராடக்ட். இது வந்து கிட்ஸ் சோப். இது டெட்டிபியர் ஷேப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நிறைய கிட்ஸுக்கு இப்போது இந்த டெட்டிபியர் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே, அப்போ இந்த டாய்ஸை வச்சு தான் நான் இந்த சோப்பை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்ஸ் சோப். ஸோ இதில் வந்து மெயினாக என்ன போட்டிருக்கோம்னு சொன்னால் சங்குப்பூ ஆட்டுப்பாலை வச்சு தான் இந்த சோப் நாங்கள் தயாரிச்சுட்டு வரோம். ஸோ இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. உங்களோட கிட்ஸுக்கு வந்து இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கையில் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிறது சீரம். அதாவது இப்போது சீரம்ங்கிறது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது, நிறைய கேர்ள்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீரமும் நாங்கள் வந்து ஹெர்பலாக தான் இதை நாங்கள் தயாரிச்சுட்டு வரோம். அதாவது 2 வகையில், ஒன்றோ வாட்டர் பேஸ்ட், ஆயில் பேஸ்ட். நாங்கள் இதை சூஸ் பண்ணது ஆயில் பேஸ்ட். ஏன்னு சொன்னால் இந்த ஆயிலால் தான் எந்த ஒரு கெமிக்கலுமே போடாமல் தயாரிக்கலாம். அப்போ இந்த சீரத்தில் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா பியூர் கோகோனட் ஆயில், அடுத்தது பீட்ரூட், கேரட், ஆரஞ்சு, ஒலிவ் ஆயில், பாதாம் ஆயில், இது எல்லாம் வச்சு தான் இந்த சீரம் நாங்கள் தயாரிச்சுட்டு வரோம். இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்கின் இருக்கும். அதில் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சீரமை யூஸ் பண்ணலாம். நைட்டில் தூங்கும்போதும் இந்த சீரமை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது இந்த சீரம் யூஸ் பண்ணுறதால ஃபேஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் நல்லாவே க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்னிங் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இதில் மெயினாக நாங்கள் எட் பண்ணியிருக்கிறதால இந்த சீரம் நீங்கள் தொடர்ச்சியாக தூங்குறப்போ யூஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா வைட்னிங் ஆகும். அதாவது இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே எட் பண்ணாமல் நேச்சுரலான முறையில் தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தயாரிச்சுட்டு வரோம். நாங்கள் செய்கிற இந்த உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியமாக பணத்தேவை ஒன்று இருக்குது. ஸோ அந்த பணத்தேவை வந்து எங்களுக்கு அரசாங்க ரீதியில் கிடைச்சாலும் தனி நிறுவனமாக செயற்படுறவங்க ரீதியிலே எங்களுக்கு அந்த பண உதவிகள் கிடைச்சிது. அதாவது பார்த்திக் சார், ஸோ உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களும் இந்த பண உதவி செஞ்சதால தான் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்டு மேலதிகமாக தயாரிக்கிறதுக்கு, அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதிகமான சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஜெசாக்கல்லாஹ் ஹைரன். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஐடிபியால் நான் வந்து நிறைய ரிசோர்ஸ் பர்சனாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே நிறைய ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். அதாவது சோப் மேக்கிங், நிறைய ஏழைகளுக்கு சோப் மேக்கிங் சம்மந்தமான தெளிவூட்டலுக்கு நாங்கள் போயிருந்தேன். ஸோ அவங்க ரீதியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைச்சிது ரிசோர்ஸ் பர்சனாக. ஸோ அந்த ஐடிபி நிறுவனத்துக்குமே நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஐடிபி நிறுவனத்தில் மெயினாக ஃபரூக் சார், ஸோ அவங்களுமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்ன ஒரு ஸ்டெப் நான் அதாவது இந்த ப்ராடக்டில் முன்வைக்கிறேன்டாலும் அவங்களோட கூடுதல் நான் ஆலோசனை கேட்பேன். ஸோ ஃபரூக் சாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த குடும்பத்தால் தான் நான் இந்த அளவுக்கு அவங்கள சப்போர்ட்டால் தான், இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே எனக்கு
ரொம்பவே ஹெல்ப் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் அவர் வந்து இப்போது எனக்கு இந்த போக்குவரத்துலேருந்து இந்த ப்ராடக்டை செக் பண்ணுறது உற்பத்தி செய்கிற எல்லாத்துக்குமே அவர் என்னோட கூடுதலாக சப்போர்ட் ஆகிருக்காரு. ஸோ நான் நன்றி சொல்கிறேன்னா இப்படி எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.